அனைவருக்கும் வணக்கம். இதயக்கனி படத்தினுடைய 100வது நாள் விழாவில் முக்தா சீனிவாசன் அவர்கள் பேசுறாரு. மற்ற நடிகர்கள் நடித்த 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகி அந்த மொத்த வசூலை விட புரட்சி தலைவர் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த மொத்த வசூலையும் புரட்சி தலைவருடைய இந்த ஒரு படம் முறியடிக்கும். அப்படி வசூலை அள்ளி குவிக்கும் வகையில் இருக்கிறது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ஆக புரட்சி தலைவரை நம்பி படம் எடுக்கிறவங்க அனைவருமே வசூலை அள்ளி குவிப்பாங்க, லாபத்தை அதிகமாக சம்பாதிப்பாங்க. அதான் சொல்லுவார் புரட்சி தலைவர், என்னை நம்பி கட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கட்டவங்க பலர் உண்டுன்ட்டு. அந்த வகையில் புரட்சி தலைவரை வச்சு படம் எடுக்கிறவங்க எல்லோருமே வசூலை அள்ளி குவிப்பாங்க. எத்தனையோ ப்ரொடியூசருங்க மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் ஓடாமல் நஷ்டத்துக்கு ஆளாகி கடைசீட்டில் தங்களுடைய அந்த பொருளாதாரத்தை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக மற்ற நடிகர்கள் நடித்த படங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக கடைசீட்டில் புரட்சி தலைவருடைய தஞ்சம் புகுந்து அவர் அந்த படத்தை நடித்து கொடுத்து அவங்கள உயர்ந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறாரு. இதற்கு எண்ணற்ற பல ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, பல படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு. அதை நம்ம பல வீடியோக்கள்லையும் பார்த்துருக்குறோம். அதே போல் தன்னை நம்பி எடுக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசருங்களுக்கு கால்ஷீட் ஒதுக்குற விஷயத்துலையும் சரி, அந்த படப்பிடிப்பில் கரெக்டாக கலந்துக்கிறதுலையும் சரி கரெக்டாக கவனமாக இருப்பார். தன்னால் அவங்க அலக்களிக்கக்கூடாது, அவங்கள அலக்களிக்க வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி கவனமாக இருப்பார். அப்படி ஒரு பிரபலமான தயாரிப்பாளருக்கு புரட்சி தலைவர் ஒரு படம் பண்ணி தர்றாரு. படப்பிடிப்பு ஊட்டியில் நடக்குது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து புரட்சி தலைவருக்கு அரசியல் சார்பாக வேறு ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுறாரு. கமிட்மெண்ட் ஆகி அங்கே போயிடுறாரு. இங்கே பணம் போட்ட ப்ரொடியூசரு தலைவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இங்கே இருக்கிறாரு. ஆனால் தலைவர் அங்கே அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுறாரு. இப்போ இவருடைய இந்த பட தயாரிப்பாளருடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு புரட்சி தலைவர் அந்த படப்பிடிப்பில் கலந்துருப்பாரா இல்லையா, அது என்ன படம், அந்த ப்ரொடியூசர் யார், இப்படிங்கிற விவரத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. ஆயிரத்தி 1971 ஊட்டியில் படப்பிடிப்பு. புரட்சி தலைவரை வச்சு அதிக படங்களை தயாரித்த தேவர் பிலிம்ஸ் அதிபர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தயாரிக்கக்கூடிய கலர் படம் நல்ல நேரம். இந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு ஊட்டியில் நடக்குது. படம் கலர் படம். அப்படியே அந்த ஊட்டியினுடைய அழகை கேமராவுக்குள்ளே அடக்கிற அளவுக்கு அந்த அழகான தங்க முகத்தை, புரட்சியோடைய முகத்தை அந்த கேமராவுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு அங்கே பாட்டு ஷூட் நடந்துக்கிட்டு இருக்குது. புரட்சி தலைவருடன் கதாநாயகி கேஆர் விஜயன் நடிச்சிருக்கிறாங்க. 3 ஏனைங்களும் அந்த பாட்டு சீனில் பங்கு பெறுறாங்க. இப்படி இருக்கும்போது தொடர்ந்து 3 நாள் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. 4வது நாள் என்ன ஆகிடுதுன்னா, வட சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். புரட்சி தலைவரோட சிறப்பு பேச்சாளர் கலைஞர் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த 3 நாள் ஷூட் முடித்து 4வது நாள் அங்கே போகிறாரு. அவருடைய உதவியாளர் சபாபதி, கேமராமேன், டிரைவர் எல்லாம் ஊட்டியிலே இருக்கிறாங்க. தலைவர் மட்டும் கோவை வந்து அங்கேருந்து நேராக சென்னை வந்து ராமாவரம் தோட்டத்து இல்லத்துக்கு போகிறாரு. போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிட்டு மாம்பழம் ஆஃபீஸ் போகிறாரு. பொதுக்கூட்டம் வட சென்னையில் 6 மணிக்கு போய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. மக்கள் திரளான அந்த பொதுக்கூட்டத்தில் புரட்சியோட எழுச்சி உரையாற்றி மக்களுடைய ஏகோபித்த பாராட்டுதலை பெற்றுட்டு 10 மணிக்கு மாம்பழம் ஆஃபீஸ்க்கு மீண்டும் வர்றாரு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, புரட்சி தலைவர் இந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு மீண்டும் படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக தேவர் பிலிம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 9:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டும் 10:45 மணிக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணி காரில் 2 பேர்த்துல கொடுத்து தலைவர் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவரை நீங்கள் ட்ரெயின்லேயோ அல்லது இந்த ஃப்ளைட்லேயோ அமுச்சு வைங்கின்ற மாதிரி அந்த பொறுப்பை இவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவங்களும் அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துக்கு காரில் போகிறாங்க. ஆனால் தலைவருக்கு இது தெரியுது. ஆனால் அதை அவர் கேர் பண்ணிக்கல. இவர் மாம்பழ ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. மணி 11 மணி ஆயிடுது. இதுக்கு மேலே
புரட்சி தலைவர் புறப்பட்டு ஊட்டி வர்றதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம். ஏன்னா ட்ரெயினும் போச்சு, ஃப்ளைட்டும் போயிடுச்சு, எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த தகவலை ஊட்டியில் இருக்கக்கூடிய தேவர பிலிம் சாருக்கு இவங்க 2 பேரும் தெரிவிச்சிடறாங்க. இப்படி தலைவர் வந்து இன்னும் இங்கேருந்து புறப்படல ஊட்டிக்கு, இன்னும் இங்கே தான் இருக்கிறாரு, நாளைக்கு எப்போ புறப்படுறாருங்கிற விஷயம் தெரியல, அப்படி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு அந்த தகவலை உங்களுக்கு சொல்லிடுறாங்க. தலைவர் அப்படியே மேலே உட்காந்துட்டு ஆம்பளை ஆஃபீஸ் யோசிக்கிறாரு. ஒரு ப்ரொடியூசரு பணம் போட்டு படம் எடுக்கிறாரு, ஊட்டியில் படப்பிடிப்பு, ஒரு பெரிய கதாநாயகி, 3 யானைங்க, படப்பிடிப்பு குழுவினர் மற்றும் வாகனங்கள் எல்லாம் இப்படி செலவு பண்ணி 2 நாட்கள் ஷூட் நடக்கலைன்னா இவருக்கு எந்த அளவுக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிறது இவர் நினைக்கிறாரு. நினச்சி என்ன பண்ணிடுறாரு, மேலேருந்து கீழே வர்றாரு. கீழே புரட்சி தலைவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான முத்து இருக்கிறாரு. முத்துக்கிட்ட இவர் சொல்கிறாரு, முத்து நம்ம இம்மீடியட்டாக ஊட்டி கிளம்பி ஆகணும், நீ ஃபர்கோ வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு முத்தையும் கார்லேயே கூட்டிக்கிட்டு நேராக ராமவரம் தோட்டத்துக்கு போகிறாரு. சொல்லிவிட்டு முத்து இந்த வண்டியில் நீ ரெடி பண்ணி நான் மேலே போயிட்டு வரேன்ட்டு இவர் மாடிக்கு போகிறாரு. இல்லை முத்து என்ன செய்கிறாரு, டிரைவர் வில்லியம் இருக்கார், அவர்கிட்ட வந்து இப்படி தலைவர் ஊட்டிக்கு புறப்படுன்ட்டார், ஃபர்கோ வண்டியை வேணால் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபர்கோ வேனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது வந்து படுத்துக்கிட்டு போகிற அளவுக்கான வசதி ப்ளஸ் ஏசி இருக்குது. மேக்ஸிமம் தலைவர் நைட் ட்ராவல்லாம் அதை பயன்படுத்திக்குவார். இப்போ வில்லியம் கூட சொல்கிறாரு, வண்டி ரெடி பண்ணிக்கும் போது, இல்லைங்க வண்டி ஒர்க் ஷாப்பில் ரிப்பேரிங் இருக்குது, வண்டி ஒர்க் ஷாப்பில் ரிப்பேருக்கு விட்ருக்குறோன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிற வேறு, இப்படி தலைவர் வேறு ஊட்டி போகணுன்னு சொல்லிட்டாருன்ட்டு, சரி அடித்து பிளைமூத் கார் நல்லா இருக்காருன்னு சொல்லும்போது, பிளைமூத் கார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவர் தலைவருக்கு ஃபோனில் தகவல் சொல்கிறாரு, அண்ணே இப்படி பிளைமூத் கார் தானே இருக்குது, நம்ம அதிலே போயிடலானே அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சாப்பிடல, யாருங்க முத்து சாப்பிட எனக்கு, ஏன்னா இப்போ வண்டி இல்லைங்கிற இதுலேயே தலைவருக்கு ஒரு டென்ஷனில் இருப்பாருன்ட்டு இவருக்கு சாப்பிட பிடிக்கல. டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு தலைவருக்கு குடிக்கிற தண்ணியும் வாங்கிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, தலைவர் மாடியிலேருந்து ஒரு தலகாணையோடு வர்றாரு. திருப்பதி சாமி இருக்கார், தலைவரோட உதவியாளர் தான், அவர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு இந்த தோட்டத்தில் என்ன எனக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு கீழே வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு. முத்து நீயே வண்டி எடு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கண்ணேன்ட்டு இப்போ புரட்சி தலைவர் திருப்பதி சாமி முத்து வண்டி ஓட்டுறாரு. பேக் சீட்டில் தலைவர் உட்காந்துருக்கிறாரு, ஃப்ரண்ட் சீட்டில் திருப்பதி சாமி உட்காந்துருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, வண்டி கிளம்புது. போயிட்டு இருக்கும் போக சொல்கிறாரு, வழியில் கும்பல் இருக்காத இடமா பார்த்து நீங்கள் டீக்கி சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருப்பதி சாமிகிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. அன்னைக்கு நடந்த கதை பழைய கதைலாம் பேசிக்கிட்டு தலைவர் அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. வண்டி போய்கிட்டே இருக்குது. நைட்டு 12 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ஊட்டி நோக்கி கார் போகுது. கரெக்டாக மணி விடிய காலம் 5 மணிக்கு சேலம் வந்துடுது. சேலம் வந்து வண்டி அந்த ஒரு பங்க்கில் நிறுத்திடுறாரு முத்து. உடனே தலைவர் அப்படியே கண்ணாசு, என்ன முத்து அப்படிங்கிறாரு. அண்ணே பெட்ரோல் போடணுண்ணே வண்டிக்கு அப்படிங்கும்போது தலைவர் 500 ரூபா பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இந்த பெட்ரோல் போட்டு மீதி வந்து டீ குடிச்சிங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திருப்பதி சாமி சொல்கிறாரு தலைவர்கிட்ட, அண்ணே உங்களுக்கு எதாவது பால் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு தூக்கம் வருது, நான் அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் வேணால் போய் டீ சாப்பிட்டு வண்டி எடுங்க, காலையில் ஷூட்டிங்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் புறப்பட்டு சீக்கிரம் போகிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. மறுபடியும் வண்டி போய்கிட்டு இவங்க டீ சாப்பிட்டுட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வண்டி மறுபடியும் கிளம்புது. கிளம்பி கரெக்டாக 8 மணிக்கெலாம் மேட்டுப்பாளையம் போயிடுது. மேட்டுப்பாளையம் போனால் கீழேருந்து இப்போ ஹில்ஸ் ஏறி ஆகணும். அப்படியே இந்த வளைவுகளை போக போக தலைவர் அப்படியே கண்ணு முழிச்சிக்கிறாரு. முழிச்சிக்கிட்டு, முத்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா, பரவாயில்லையே அப்படின்னு அவரை பாராட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறதான வழி தரது அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு போயிடுது. 8:30க்கெலாம் போயிடுறாங்க. போய் அந்த பிளைமூத் கார் போய் அங்கே போய் அந்த ஹோட்டலில் வாசலில் போய் சும்மா அப்படியே அட்டகாசமாக நிற்கிது. தலைவர் காரில் வந்து எனக்கு தெரிஞ்சவொன்னே அந்த ஹோட்டல் ஊழியர்கள் எல்லாம் ஒடிந்துடுறாங்க. திப்பு நான் வந்து தலைவருடைய உதவியாளர் சபாபதி தகவல் சொல்கிறாங்க. சபாபதி வந்துடுறாரு. சபாபதி தலைவர் சொல்கிறாரு, சபாபதி நான் வந்துட்டேன், நீங்கள்
படப்பிடிப்புக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாங்க. இவர் முத்தும் காரை நிறுத்திட்டு மேலே போகிறாரு. முத்து நீ போய் சபாபதி ரூம்லேயே படுத்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் நீ ஊருக்கு கிளம்பிக்க, நான் அதுக்காட்டி நான் ஷூட் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் போயிடுறாரு. உடனே இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சாண்டா சின்னப்பா தேவர், அதாவது தேவர் பிலிம்ஸ் அதிபர் வந்துடுறாரு. முருகா முருகா முருகா, என்ன முருகா இவ்வளோ இதில் வந்திருக்கிறீங்களே, நைட்டுன்னு கூட பார்க்காம, ஒரு நாள் இருந்து கூட வரலாம்ல, ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போயாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பாரு. இல்லைங்க, நான் வரும்போது கார்லேயே தூங்கிட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஷூட்டிங் வேணால் ஏற்பாடெலாம் நீங்கள் பாருங்கள், நான் 1 ஹவரில் மேக்கப் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. சரி முருகான்ட்டு அவர்கிட்ட பேசியிருந்துட்டு இந்த பக்கம் முத்து நின்றுக்கிட்டு இருக்காரு. முத்து, யாருப்பா வண்டி ஓட்டுறது, இவ்வளோ சீக்கிரம் 11 மணிக்கெலாம் அங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க சென்னையில், இப்போ காலையில் 8:30 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டீங்களேன்னு சொல்கிறபோது தான் நான் தானே வண்டி ஓட்டினேன் அப்படி ஒரு சொல்லும்போது, அட படவா எப்படி சில டைமில் முத்துன்னு கூப்பிடுவார், சில டைமில் ஒரு அன்பு மீதெல்லாம் வாடாப்பான்னு கூட கூப்பிடுவாராம். அப்படி கட்டி அணைச்சி தோளை தட்டி பிடிச்சி, இந்த அளவுக்கு நீ வண்டி ஓட்டிருக்கிறியே, எவ்வளோ ஒரு இது உனக்கு அப்படிங்கமா அவரை பாராட்டியிருக்காரு. அண்ணே, நான் ஏன் வண்டி ஓட்டினேன், நீங்கள் தான் அடிக்கடி கும்பிடுவீங்கல்ல முருகன், அந்த முருகப்பெருமாள் தான் வண்டி ஓட்டினானுங்க போது அவருக்கு இன்னும் மேலே சந்தோஷமாகி அவரை கட்டி அணைச்சி தோள் பட்டையில் தட்டி கொடுத்துட்டு சரி வரேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆக புரட்சி தலைவர் நினச்சிருந்தா அந்த நைட்டு சென்னையில் ஸ்டே பண்ணிவிட்டு கூட காலையில் கூட புறட்டு வந்திருக்கலாம். ஆனால் தன்னை நம்பி பணம் போட்டு படம் எடுக்கிற அந்த ப்ரொடியூசருங்க எந்த அளவுலையுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நைட்டு 12 மணிக்கு புறப்பட்டு காலையில் அந்த ஷூட்டிங் வராருன்னா அதுதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த மனித நேயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டுறாங்க டிரைவருங்க, அவங்க தன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் எங்கே படுத்தோம் எங்கே எழுந்திரிச்சோன்னு தூங்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஓட்டுநர் மீது கொண்ட நம்பிக்கையும். அதுதான் சொல்கிறேன், புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவரை நம்பி யாருமே இது வரைக்கும் கெட்டதில்லை அப்படிங்கிறதுக்கும், தன்னை நம்பி படம் எடுத்த அந்த ப்ரொடியூசருங்க எந்த வகையிலையுமே தன்னால் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அர்த்த ராத்திரியில் புறப்பட்டு அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிறாருன்னா அவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர். இந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.